ஐயோ ஆரம்பிக்க ஹாய்களா கைஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய அந்த எபிசோட் சொல்வதான உண்மையில் வந்துட்டு ஒரு 2 ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே வந்துட்டு நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோங்க. இப்போ வந்து 2 பேருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து இருக்காங்க. அப்போது அவங்களுக்குள்ள எந்த மாதிரி ஒரு தேர்ட் பர்சனால் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகள் மூலமாக எந்த மாதிரி ஒரு குடும்பம் வந்து ஒரு சூழ்நிலையை வந்து சந்திக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். உங்கள் பேர் தம்பி? சிவகுமார் மேடம். சரி, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து இருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, அவருக்கு வந்து ஊனமுற்றோர், அதாவது மோஸ்ட்லி வந்து அவர் ஊனமுற்றோர். அந்த மாதிரி ஒரு 3000 தான் சம்பளம் வாங்குறாரு மாதம். ஆனால் நம்ம அவங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 அப்போ வந்துட்டு சேலரி வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஹேண்டிகேப் கொஞ்சம் கை சரி வராது, கொஞ்சம் ஏதோ 3000 சொல்லி கல்யாணம் பண்ணாங்க மேடம். ஏமலத்தா மேடம், அவர் ஒரு 10 ரூபா 12 ரூபா சம்பளம் வாங்குற மேடம். இவங்க 2 பேர்த்துக்கு இடையில வந்துட்டு ஒரு தேர்ட் பர்சன் உள்ள வராரு. இவர் வர்றது மூலமாக அந்த குடும்பங்கள் என்னென்ன சந்திக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கழுவி ஊற்றுறோம். சாப்பிட்டுக்கிட்டு போகிறோம். அப்புறம் கூட நான் வேலைக்கு போய் வீட்டு வர 2 பேர் ஒன்றா இருக்கோம் மேடம். அந்த குடும்பத்தில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இவன் ஃபிசிக்கலி சேலஞ்சுன்னு தெரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணியிருக்கான். ஒய்ஃபு தெரிஞ்சு தான் கல்யாணம் பண்ணியிருக்கான். மொத்தம்னா ஒரு வேலை செய்யணும், சரி ஃப்ரெண்டு சொந்தக்கார சொல்லி தாங்கினா இதை தெரிஞ்சுக்கிட்ட பின்னாடி தெருக்காரன் இவன் இத்தனைக்கும் பின்னாடி தெருவில் தான் இருந்திருக்கானா. ஒய்ஃபு நான் வச்சுருக்கேன் அப்படி சொல்கிறேன் மேடம். இவன் வேலைக்கு போவையில் வரையில் பார்த்துக்கிட்டு இவளை ட்ராப் பண்ணுறது, லிஃப்ட் கேட்டு போனேன் வச்சேன் இப்படின்னு ஒரு கதையை கேட்டி, இவன் ஆல்ரெடி அவன் ஃபிசிக்கலி சேலஞ்சுன்னு தெரிஞ்சு தானே அவன்கிட்டே பேச்சு கொடுத்துருக்கான். நான் வேலைக்கு போயிட்டு வர கிட்ட வீடு காலி பண்ணி போயிட்டாங்க. 2 பேரும் எக்ஸ்ட்ரா போயிட்டாங்க மேடம். வீட்டுக்காரன் எந்த மாதிரி வந்து வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இவனுக்கு அது வந்து தேவையா? ஆல்ரெடி அவனுக்கு வந்து கல்யாணம் ஆயிருக்கு, குழந்தைகள் இருக்கு. ஆனா அந்த அவ ஒய்ஃபு கூட வந்து 8 மாசமா வந்து பேசவே இல்லையா. இங்க வந்து அவரை தெரிஞ்சுக்கிட்டு அவரை கல்யாணம் பண்ணிருக்கீங்க. குழந்தை மாதிரி தான் அவரை பார்த்துட்டு இருந்தாங்க. இடையில வந்துட்டு சந்தில வந்து சிந்து பாடலாம் சொல்லிட்டு, சரி ஹேண்டிகேப் தானே அப்படின்னு சொல்லிட்டு சந்தில வந்து சிந்து பாடலாம் சொல்லிட்டு தலைவர் வந்து வலையை வீசியிருக்காப்புல. அது ஒரு மாதிரி போயிருக்கு. கடைசியில ஒரு முட்டில் வந்து நின்றுருக்கு. அது எப்படி புருஷன் அப்படியே விட்டுட்டு போல? நான் ஒரு இவர் வந்துட்டு டிஃபரன்ட்லி வந்து ஏபிள்டு, ஊனமுற்றோர். அவரால் என்ன முடியுதோ அதான் வந்து சம்பாதிக்க முடியும். சம்பாதிக்காமலா அவங்க குடும்பத்தை வந்து பார்த்துக்கணும், சம்பாதிக்காமலா தெரிஞ்சவருன்னா பக்கத்து ஸ்ட்ரீட்ல உள்ளவர். சரி, அவர் இவ வந்து கரெக்டா இருக்கணும் வேணாமா? இவ வந்துட்டு வேலைக்கு போவாலாம். வேலைக்கு போகும்போது வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு நடந்து போக முடியாதான், இல்ல பஸ்ல போக வேண்டியதானே, பஸ்ல கிடைக்காது. அதுல 2 பிள்ளை பெற்றதுக்கு அப்புறமா பிசிக்கலி சேலஞ்சுன்னு அவளுக்கு சிரமம் உள்ள வருது. 8 வருஷம் வாழ்ந்துருக்கா, 2 பிள்ளைகளை பெற்றிருக்கா, சும்மா இல்லாமையா? அப்போலாம் நல்லா தானே இருந்துச்சு. இப்போ வந்துட்டு கூடையதா நான் பலகாரம் போறேன் வரீங்களா, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனதான். ஏன் எவ்வளோ ஆசிரமம் இருக்கு போய் சாப்பிட்றதுக்கு? டெய்லி 2 வருஷமா என் வீட்டில் தான் வந்து சாப்பிட்டுதானா? ரெகுலரா அவர் தான் டிராப் பண்ணுவாரா? ஆமா, அவர் தான் டிராப் பண்ணாரு. தப்பு இல்லையம்மா அதெல்லாம். ஏன் ஹோட்டல்ல கூட சாப்பிடலாமா? எங்க அம்மா உணவு இருக்கு, அது இதுன்னு சொல்லி கையேந்தி போன எல்லாமே இருக்கு. அதாவது ஹெல்ப் பண்ணுவாங்களாம், ஹெல்ப் பண்ற மாதிரி வீட்டுக்குள்ள போவாங்களாம். கேட்டா அது இவனுக்கு தெரியும் அவனுக்கு தெரிஞ்சு வச்சிருவாங்க. பைக்ல ஏறி போவாங்களாம். ஒரு மாசம் 3000 ரூபா கொடுக்குறாரு, நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும், ஓகேவான்னு கேட்டேன். சரி வந்து சாப்பிட்டு போட்டோம். சரி, நம்ம மொத்தத்தில் இந்த பொம்பளைகள் எப்படின்னா, வீட்டில் இருக்க பிரச்சனையை வெளியில போய் சொன்னதுனால தான் இவன் சந்தில சிந்து பாடணும்னு உள்ள வந்திருக்கான். பேயிங் கெஸ்டா? புரியுதா? அதுல இவன் வந்து நான் வந்து உனக்கு உதவுறேன், உன் வீட்டாளுக்கு நான் வந்து புத்திமதி சொல்லுதேன் அப்படின்ற ஒரு கருத்தை உள்ள கொண்டு திணிக்கிறன்ற மாதிரி திணிச்சு இவங்க கருத்து நல்ல லிங்க் ஆயிட்டு. அதாவது சாப்பாட்டுக்கு மேடம் ஹோட்டல்ல சாப்பிட முடியாது, வெறும் 3000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ என்னன்னா அவளுக்கு வந்துட்டு இவர் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு. ஸோ இவரால் முடிஞ்ச அளவுக்கு தான் இவர் வேலைகளையும் பார்ப்பாரு, குடும்பத்தையும் பராமரிச்சுக்கிடுவாரு. அப்போ இவன் வேலைக்கு போகிறான். அப்போ நம்ம புருஷன் இப்படிங்கிறதுக்கு நல்லா தெரியும். அப்போ குடும்பத்தோட சூழ்நிலையை புரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணியிருக்கா, 8 வருஷம் வாழ்ந்துருக்கா. அப்போ வந்துட்டு சத்தங்கடமாக வேலைக்கு போனோமா வந்தோமான்னு இல்லாமல், ஏன் 7 வருஷமா வேலைக்கு போகும்போது வந்துட்டு காலை 5 மணிக்கு வேலைக்கு போயிடுவாளாமா. கடைசியாக ஒரு 1.5-2 வருஷம் மட்டும் இன்னொருத்தன் வந்து அவனை கூப்பிட்டு போவானாமா. அவர் உங்களை ஏமாத்தினார்னு நினைக்கிறீங்களா? யாரு? தன்பால். இன்னொரு கதையை கேட்டுக்கிட்டியா? அதுல வேற அவ 10ஆம் தேதி தான் வீட்டை காலி பண்ண போறேன்னு சொல்லிட்டு 5ஆம் தேதிக்கே எஸ்கேப் ஆயிட்டான். இதுவே என் புருஷன் நான் சொல்லிட்டு தானே இருந்தேன் போறேன்றத அப்படின்ற வேற சொல்லுதா. அவர் தேவையில்லாம உள்ள பூந்து உங்க இல்ல அவர் இதை இவன் முன்னாடி சுதாரிச்சிருந்தா, இவன் வெளியில பூட்டை போட்டு போயிருந்தானா இது 5ஆம் தேதிக்கு கூட ஓடி இருக்காரு. என்னெல்லாம் இருப்பாங்க, சாப்பிட்ற மாதிரி வருவாங்களாம், ஹெல்ப் பண்ணுவாங்களாம். கடைசியில கொண்டாட்டியே தூக்கிட்டு வாடினா அவன் எப்படி பார்த்துக்கிட்டு இருப்பான். என் வாழ்க்கை கெடுக்கவே இல்லை. அவர் வந்ததுல இருந்தா நான் நிம்மதியா இருந்தேன்.
ஜாமான்ஜெட்டோட அதே அவன் ஆட்டோல தூக்கி போட்டு போயிருக்கான்னு போய் பாரு எவ்வளவு பிளான். லிங்க் இல்லாம இருக்கும், லிங்கோட தூக்கி போயிருக்காங்க இவரு. உங்க வைஃபுக்கு யாராவது ஹெல்ப் பண்றேன்னு உள்ள நுழைஞ்சவங்க நீங்க பேசாம இருப்பீங்களா? போயிருக்காங்க. இவன் மாமியாரே இந்த கிளி கிளிக்கா, அப்ப அவன் புருஷனை எந்த மாதிரி நடத்திருப்பான் இப்ப தெரிய வேண்டாமா? இல்ல பாத்தீங்களா வந்து அடிக்கிற மாதிரி நீ என்னடா செய்யணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வம்படியா வந்து நிக்க. ஒரு நிமிஷம் நீ வெயிட் பண்ண, நீ பேசாத, நான் மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் சரியான ஒரு லம்பாடி பொம்பளை இருப்போம், பெரிய பஜாரி தாராளமா ஏத்துக்குவேன் நான். நம்ம இவங்கிட்ட வீடு இருக்குன்னு நினைச்சா கடைசியில இவன் பேர்ல அந்த வீடு எழுதி கொடுக்கலன்னு அது எப்படி வந்த மருமோ வருவானா, மருமோ கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்துட்டு வீடு வந்து உனக்குன்னு சொல்லி எழுதி கொடுப்பாங்கன்னா அது எப்படி எந்த காலத்துல யார் எழுதி கொடுப்பா சொல்லுங்க? வந்து சாப்பிட்டு ஹெல்ப் பண்ணி காசு கொடுத்து டெய்லி வேலைக்கு டிராப் பண்ணா நீங்க ஓகே தாராளமா பண்ண சொல்லுங்க. இவன் பேர்ல ஆட்டோ இருக்குன்னு ஆட்டோ பக்கம் மாறிட்டா. ஆட்டோ பக்கம் பேரோ ஓட்டோ பக்கம் பேரோ நல்லா இறங்கி வேலை பார்த்துருமா நினைக்கிறேன். ஆக மொத்தத்துல இவன் மேல உள்ள ஒரு நம்பிக்கையில ஒரு 2 பிள்ளைய கொடுத்தான் பாரு, இவனோட கெரியத்தான் நினைச்சாத்தான். அவன் நல்லபடியா அவனுக்கு பேச கூட தெரிய மாட்டாங்க. கூட்டிட்டு போயிட்டாங்க, பொண்டாட்டி வச்சுக்கின்னு சொல்றேன் மேடம். இவன் கேளு மேடம், இந்த மாதிரி ஒரு ஆளை வந்து ஏமாத்தி போறதுக்கு எப்படிதான் மனசு வருதோ. நீங்க உங்க இதை கரெக்டா பாத்துப்பீங்க, மத்தவங்களோட குடும்பம் அதாவது வந்துட்டு ஆசை 60 நாள் மோகம் 30 நாளுங்கிற மாதிரி இவங்க கூட பழகினா இப்போ ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் அப்படியே ஜோடி சேர்றாங்க. என்னத்த சொல்ல, இதுல தாலி வேற கழட்டி வீசுதா. அவங்க வாழ்க்கையில நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. இதுல இப்ப ஆட்டோ பார்த்தா ஆட்டோ பின்னாடி போயிட்டா, அடுத்து பஸ்காரன் வந்தான்னு என்ன செய்வானா? பஸ்காரன் முன்னாடி போவான். மேடம் இதுவெல்லாம் வச்சு நீங்க கதை நடத்துறதுக்கு அடிச்சு பத்தி விடுங்க மேடம். ஏதாவது ஒரு சூப்பரான ஒரு கதையை நடத்தலாம், ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கிற மாதிரி ஒன்று பண்ணலாம். இவன் அவளை வச்சிருக்கான், அவன் இவளை வச்சிருக்கான், அவ கூட போனா இவ கூட போனா கருத்தால போற பாக்குறது உங்களுக்கு வேலை. ஏமா இந்த மாதிரி ஏமா இப்படி பண்றீங்களா? இப்படி பண்றீங்களேம்மா? எப்படி போவீங்க? ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி போவேன். எங்களுக்கு தான் இது கஷ்டமா இருக்கு எடுத்து நடத்துறதுக்கு, பாக்குறது வைக்கிறது வீடியோ நல்லது, எங்களுக்கு கண்ணு கிடைச்சிடும் ஓகே. பட் நாட்டுக்கு எந்த ஒரு விஷயமும் போய் சேர்ற மாதிரி தெரியல. இது ஒரு ஐடியா போல தான், அடுத்தவங்களுக்கு ஐடியா கொடுக்குற மாதிரி தான் பாட்டுக்கு போவேன், வேற ஒன்றும் இல்லை. அது என்ன இதுல இன்னொன்று கவனிச்சிங்களா? அந்த ஆட்டோக்காரன் வந்தானா, ஆட்டோக்காரன் வந்துட்டு அவன் பொண்டாட்டி வந்து ஃபோன் அடிச்சு அழுத உடனே அவன் என் பொண்டாட்டி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். பால் நீங்க சொல்லுங்க. சரி மேடம். வாழறீங்களா? கண்டிப்பா. இப்ப தெருவில் நிக்கிறது யாரு, அசிங்கப்பட்டது யாரு? அவ்வளவுதான். அதெல்லாம் அவங்க குடும்ப விஷயங்க, அதுக்கு நீங்க இன்வால்வ் ஆகுறீங்க. அவளுக்கு தேவையா? மூடிட்டு பொத்திட்டு நமக்கு ஒரு கணவன் இருந்திருக்கான், 2 பிள்ளைகள் இருக்கு, நமக்கு வேலை இருக்கு, நம்ம கண்டிப்பா இப்ப கஷ்டப்பட்டாலும் பின்னாடி வந்து நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிருந்தா இந்த மாதிரி வந்து பிரச்சனை ஆயிருக்குமா? வீட்டை காலி பண்ணாங்கல்ல, உங்க வண்டியில தானே காலி பண்ணுவாங்க. இது என்னங்க அது? இவனையும் சும்மா சொல்லக்கூடாது, ஊர்ல எவ்வளவோ குடும்பம் கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு இவன் குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணா பத்தியா? பல்ல பத்தியலா இவளுக்கும் வந்துட்டு ஒரு ஆள் இருக்கான்னா எனக்கு இப்பதான் ஆச்சரியமா இருக்கு. எவ்வளவு நாளா அவங்க வீட்டுல போய் சாப்பிடுறீங்க? ஒரு வருஷமா சாப்பிடுறீங்க. என்ன செய்ய, அவர்தான் இருக்கும். அதுல இவன் பொண்டாட்டிக்கு இவ வாழ்க்கை பிச்சை கொடுக்குங்காலம். இதெல்லாம் இந்த கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு நாமளும் உட்காந்து பேசிட்டு இருக்கோம் பாரு. ரொம்ப 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 கிளியரா இருக்கீங்க தன்பால் அந்த விஷயத்துல. நீங்க இந்த ஊனமுற்றோர்னு சொல்லி ஒரு பார்க்காம தலைவன் என்ன பேசியிருக்கான், நான் உன் பொண்டாட்டி வச்சிருக்கேன், உன்னால என்ன செய்ய முடியும், செய்யறது செய்ய அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் சட்டி பெட்டியில தூக்கிட்டு பறந்துட்டான். நீ ஏன் சப்போர்ட்டுக்கு வரேன்னு சொல்லல அவர். இல்ல நல்லா கேட்டிருக்கீங்களா? ஊரை விட்டு ஓடி போவாங்க, துணிமணி மணி அப்புறம் வந்துட்டு நகைகள்லாம் எடுத்து போறதா தலைவன் வீட்டே காலி பண்ணி கூட்டு போயிருக்காங்க. கூட சேர்த்தவன் புருஷனை கூட்டு போயிருந்தாலும் நல்லா வாழ்ந்துருப்பாங்க. பேசாம அவனோட கரையில வச்சு கஞ்சியாவது வந்து ஏன்டா இப்படி பண்றீங்க, இப்படி அநியாயம் பண்றீங்களா? ஆமா 8 வருஷமா 3000 நோட்டு நான் குடும்பத்தை இவன் 3000 சம்பளம் வாங்கினா இவனுக்கு ஏன் காந்தது? இல்ல அவங்க வீட்டு எழுதி கொடுக்கன்னு சொன்னாங்க, வீட்டு எழுதி கொடுக்க பிள்ளைல வந்து பாக்குறாங்க, பார்க்க மாட்டேங்கிறாங்க, 1000 ரூபாய் கொடுத்ததான் பாப்பன்னு சொல்லி சொல்றாங்க. இது அவனுக்கு தேவையா? 1000 ரூபாய் வாங்கிட்டு பாத்துக்கிட்டேன். குடும்பம் ஆனால கோடிக்கணக்கான குடும்பம் கிடக்கு, கோடிக்கணக்கான பிரச்சனைகள் இருக்கு. அந்த 1000 இவ்வளவு கொடுக்க முடியலன்னா அவன் 1000 ரூபாய் கொடுத்து போக வேண்டியதானே? அதுக்கு அவளையே கூட்டிட்டு போனான்னா என்னையா அர்த்தம்? அது அதான் 3000 கொடுக்காமல சாப்பாடு ஆக்கி போறோம்னு சொல்லி காசு கொடுத்தேன்னு ஒண்ணும் இல்ல. இவ சொல்லுதல்ல, நான் நினைச்சா 30,000 சம்பாதிப்பேன்னு இவளை வச்சு ஏதோ கம்பெனி நடத்தலாம்னு போயிருப்பான் போல இருக்கு. எவ்வளவுன்னு தெரியல. இவ பட்டு திருந்தி வருவா. இவெல்லாம் நல்லா பட்டிருப்பா, நல்லா இறங்கி வேலை பார்த்ததுனால இந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கா. தலைவிதான் இதுல வந்துட்டு ஹைலைட்டே. இல்ல நான் என்ன நினைச்சேன், இப்ப நடக்க போறதான் கண்டென்ட் நினைச்சேன். ஆனா கண்டென்ட்டே அவதான். கண்டென்ட் அவளை வச்சுதான் நமக்கு கண்டென்ட்டே. எந்த மாதிரி பேச தாலி திக்கிறீரா, மெட்டி திக்கிறீரா, என்ன தனபாலு
தனபாலுன்ட்டு கிடக்கா. நீங்க என்ன சொன்னீங்க? 1000 ரூபாய் கொடுத்தாதான் அவங்க பாத்துப்பாங்கன்னு. என்னத்த செய்ய, தனபாலு உனக்கு பால் ஊத்திட்டான் போ. அவனை பேசவே விட மாட்டேங்காங்க அடுத்தவங்கள. இவன் அடிக்கல போறா மாமாரு. புருஷங்காரனை வச்சு செவுட்டில் எழுத்துறவங்கள தெரிஞ்சு அவனை அவ்வளவு பாதுகாக்கா. மாமியார் வந்துட்டு என்னடி அப்படிங்கிற. உன் வாயில என்ன வச்சிருக்க இப்ப சொல்லு, இல்லைன்னா பட்டு பட்டுன்னு வச்சிருவேன் நானு. கொஞ்சம் விட்டுருந்தா பாத்தியெல்லாம் லட்சுமி ராமகிருஷ்ணனுக்கே வேர்த்திருச்சு. அடிச்ச பண்ண வேலையில அவளுக்கே வேர்த்திருச்சு. மேடம் என்ன முடிவு பண்ணிருக்க? இப்படி பாத்தீங்களா? நீ என்ன முடிவு பண்ணிருக்க? கொஞ்சம் வேற ஒதுக்கி போட்டுக்கிடுங்க, எகிரி பாஞ்சிடாம. எடுக்க கூடியாத முடியெல்லாம் எடுத்து வச்சிருவாள் பாத்துக்கோங்க. நீங்க நல்ல விஷயமா தான் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனா நல்ல விஷயமா நடத்த விட மாட்டாங்க. நீங்க பெரிய மோசடிக்காரங்க, பெரிய அநியாயக்காரங்க. இதெல்லாம் தேவையா? எவ பின்னாடி போனா நமக்கு என்ன? ஐயோ ஐயோ போங்க. இதையும் ஒரு ப்ரோக்ராம் எடுத்து பண்றீங்க. சரி பண்ணுங்க, நியாயம் கிடைக்கணும், நீதி கிடைக்கணும், நமக்கு ஒரு கண்டென்ட் கிடைக்குங்க. நல்லவங்களுக்கு கிடைச்சா பரவாயில்ல, எங்களுக்கு பாருங்க கண்டென்ட்டா வந்து அமையுது. சரி ஓகே, நெக்ஸ்ட் ஒரு அற்புதமான வீடியோல நான் உங்களை மீட் பண்றோம். பண்றோம். பாய் பாய் பாய்.